பலூன் எதா வச்சி இருக்கியா? பலூன் பலூன் என்ன அண்ணா அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல்ல. அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல்ல. அட கொக்கா மவனே. டெய்லர் அக்கா ஜிம் அக்கா எல்லாம் போய் இப்போ பலூன் அக்கான்னு ஒரு அக்கா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காங்க. So guys, இன்னைக்கு நம்ம ட்ரெண்டிங் பலூன் அக்கா அண்ட் கங்குவா மீம்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் ரியாக்ஷன் தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க வாங்க. முதல்ல கங்குவா மீம்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் பார்க்கலாம். சோ ஸ்டார்ட் பண்ணலாமா? கங்குவா கங்குவா இடி வீசு அங்க வீசு அந்த மீட்டர்லயே இருக்க கங்குவா 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 ஈட்டி வீசு கங்குவா அத வீசு கங்குவா இத வீசு தலைவரே. இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கூட நல்லா தானே இருக்கு. பேசாம கங்குவா பார்ட் 2க்கு இவரை வச்சு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பண்ணா என்ன? கங்குவா கங்குவா இடி வீசு அங்க வீசு. இல்ல 3D படம்னு சொல்லி உள்ள போனேன் சார். பைத்தியம் புடிச்சு தலையெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒண்ணு விஷுவலே எஃபெக்டே இல்ல. ஒரு முகமும் தெரிய மாட்டேங்குது, ஒரு இளவும் தெரிய மாட்டேங்குது. கண்ணாடி போட்டீங்களா? கண்ணாடி போட்டீங்களான்னு ஒரு கேள்வியை கேட்டு புட்டான் குமார். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். நல்ல வேளை கண்ணாடி போட்டீங்களான்னு கேட்டதோட விட்டுட்டான். இதுவே மைக்க புடிச்சுக்கிட்டு இது எத்தனைன்னு கேட்டிருந்தா இன்னும் அசிங்கமா போயிருக்குல்ல. இது எத்தனை? 3. உனக்கு நல்லா தெரியுது. ஏமாத்துறேனே. இந்த படத்துல கத்திக்கிட்டே இருக்காங்க. படம் முழுக்க கத்திக்கிட்டே இருக்காங்க. இவங்க ஒரு பக்கம் கத்துறாங்கன்னா பிஜிஎம் வேற அடிச்சு இன்னொரு பக்கம் அது ஒரு பக்கம் சவுண்டா இருக்குது. அப்பாடே இந்த படம் முடிஞ்சு அப்படியே வெளியில வரும்போது ஒரு அமைதி இருந்துச்சு பாருங்க. எப்பா அப்பதான் இந்த உலகமே எனக்கு ரொம்ப அழகா தோணுச்சு. அழகாவும் நிம்மதி வந்துச்சு. பாடா அப்படிங்கிற அளவுக்கு தோண வச்சுது. கண்டிப்பா ஒரு வார் படத்துல சத்தம் இருக்கதான் செய்யும். கங்குவா கங்குவா இடி வீசு. ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா படத்துல சத்தம் இருக்கலாம், ஆனா இந்த படமே சத்தத்துல தானே இருக்கு. எனக்கு வருது மாப்ள ஆத்திரம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ், நீங்க ஒருவேளை இந்த படத்தை பார்த்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, தெரிஞ்சுப்போம். இந்த படம் பார்த்துட்டு எல்லாரும் தூங்காம இருந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் டிஎஸ்பி தான் சொல்லணும். எதெல்லாம் தட்டினா சத்தம் வருமோ அதெல்லாம் வாங்கி தட்டி இந்த பாத்திர கடையெல்லாம் பூந்து பாத்திரம்லாம் வாங்கிட்டு வந்து தட்டினாருன்னு தெரியல. ஒரே இறைச்சல், எவனும் தூங்க முடியல. இதையெல்லாம் மீறி கூட சில பேர் தூங்கிட்டு இருந்தான். அவன் எத்தனை கங்குவாவை கடந்து வந்தவனா இருக்கான் பாருங்க. இந்த லட்சத்துல தியேட்டர் அதிபர்கள்லாம் வந்து அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. 250 ரூபா டிக்கெட் விற்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஆடியன்ஸுக்கு படுத்துக்கிட்டே படம் பார்க்குற மாதிரியான இருக்கை வசதியெல்லாம் பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. உட்காந்து பார்க்குற சீட்லேயே படுத்துக்கிட்டு தூங்குறான்னா படுத்துக்கிட்டு படம் பார்க்குற மாதிரி வச்சா அவன் பழக்க தோசத்தில் கொசுவத்தியெல்லாம் கூட எடுத்துகிட்டு வந்து படுத்துட மாட்டானா? ப்ளூ சட்டை குசும்பு காரே நக்கல்யா அவனுக்கு. பூரா வன்மத்தையும் கக்கிட்டாப்ல. பொதுவாவே அவர் வந்து பாசிட்டிவா எதுவுமே பேச மாட்டாரு. கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இந்த படத்துக்கு வேற நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் வருதா, அவர் பங்குக்கு அவரும் செஞ்சிட்டாப்ல. ஐயோ ஐயோ என்ன தம்பி என்னாச்சு? कंगुआ पार्ट 2 कमिंग सून. मैं अपना चप्पल निकाल लेता हूँ तेरी माँ का. ओवरऑल कंगुआ मूवी इज अ पैन इंडिया एम्बेरसमेंट. आप चाह के भी एक भी सीन एंजॉय नहीं कर सकते. द फिल्म इज सो पैथेटिक. என்னடா இது வடக்கன்ஸ்லாம் கலாய்க்கிறாங்க. ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டறதுலயே வந்து பஞ்சு பண்றீங்க? கங்குவா டீம் நினைச்சா எனக்கே பாவமா இருக்குடா. யாரா நீ? பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு. 1000 crore எதிர்பார்க்கலாம். நான் 2000 crore எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நீங்க என்ன 1000 crore அப்செட் பண்றீங்க? இதெல்லாம் படமா இது? அண்ணாத்தே கருத்தா இவன் கருத்தானா அது சீரியன் காலி பண்ணிட்டான். நண்பர்களே வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சுன்னா ஒரு டேய் சும்மாறா நானே நொந்து போயிருக்கேன். அவங்க 1000 crore சொல்லும் போது ஒன்னு தலையாட்டி இருக்கலாம். இப்படி 2000 crore சொல்லி ஹைப் ஏத்தி விட்டியனே. நான் குமார் அவசரப்பட்டியே. 2000 கோடி நெருப்பு மாதிரி ஒரு படம் இப்படிலாம் சொல்லி இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் லெவலை ரொம்ப ஹை லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கும்போது அவங்க எதிர்பார்த்தது அவங்களுக்கு கிடைக்கலன்னா கண்டிப்பா ஃபீட்பேக்ஸ் வந்து நெகட்டிவா தான் வரும். அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் நீ தோத்துட்டேன்னு உன் காதுல வந்து கத்துனாலும் நீ தோத்துட்ட. அதை நம்புனா நம்பு, நம்பாட்டி போடா. மொத்தத்தில் கங்குவா
தூக்கு போட்டு தொங்கவா? நோ வேல்ராஜ்ன நீ வான. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. இப்போ யார் இந்த ட்ரெண்டிங் பலூன் அக்கான்னு பார்க்கலாமா? The Manda has a konda. That's why it's looking like. சொன்னீங்க ஆனா என் காதுல I think she's a model, so கொஞ்சம் கிளாமரா ரீல்ஸ்லாம் பண்ணுவாங்க. அவங்க ரீல்ஸ்ல வர கமெண்ட்ஸ்லாம் வச்சு ரீசெண்டா அவங்க ஒரு ரிப்ளை வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ பயங்கரமா வைரல் ஆயிடுச்சு. அக்கா எங்க மனசுல இருக்கிற அழுக்க க்ளீன் பண்ணுங்க. மனசுல இருக்க அழுக்கு ஒரே ஒரு ரிப்ளை வீடியோ, டோட்டல் இன்ஸ்டாகிராம் பிளாஸ்ட். அந்த ஒரு வீடியோக்கு அப்புறமா அக்காவோட ஃபாலோவர்ஸ் கவுண்ட் சும்மா பட்டுன்னு ஏறிடுச்சு. காலம் மாறி போச்சுடா. அப்படியே டபுக்கு டபுக்கு டபுக்குன்னு மேல வந்துடுறானுங்க. இவங்க கிளாமரா வீடியோஸ்லாம் போடுவாங்கல்ல, அதுல ஒரு கமெண்ட்டை பார்த்தேன். இப்படி வீடியோ போட வேண்டியது அப்புறம் நாங்க போடுற கமெண்ட்டை வச்சு யூடியூப்ல வீடியோ போடுறது. அதுக்கு அக்காவோட ரிப்ளை, This is business. My sweat. I know, but I did business. Shut up. Shut up. This is business. எதுவா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா. நல்லா இருப்படா போடா. உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே காய்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு தரமான சம்பவத்துல வந்து உங்களை சந்திக்கிறேன். அப்போ வரட்டா, பாய். மட்டமாமே சி கிரிஞ்சு கிரிஞ்சு. Let's go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit and the coffee ain't hit yet, damn ain't that great. I don't wanna go to work cause my boss is a jerk and I'm not even that paid. I need a change in my life cause I don't feel alive and there's nothing that makes me happy.